வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 21வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் கூய் அவனை சாவடிச்சிருங்கன்னு எல்லாரும் கத்துறானுங்க. அவனுங்க எல்லாரும் உட்காந்து சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கூய் ஓடி வந்து கத்தி மாரி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வெட்டுறான். ஃபேங் அதிலிருந்து தப்பிச்சிடுறான். திருப்பி அவனுடைய பவரை அனுப்புறான். அதிலிருந்து ஃபேங் தப்பிச்சிடுறான். ஃபேங் தப்பிக்க மட்டும்தான் பார்க்குறான். அவனுக்கு வேற எதுவும் தெரியாது போல இருக்குன்னு வெள்ளதாடிக்காரன் சொல்றான். ஏன்டா பயந்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னு கூய் கேட்கறான். யார் பயப்படுறாங்க, உனக்கு தாண்டா சக்தி இல்லைன்னு ஃபேங் சொல்றான். ஃபேங்னு சொல்லிட்டு கூய் அடிக்க வரான். ஃபேங் அங்கிருந்து எகிரி பின்னாடி போயிடுறான். அவனுடைய பவரை திருப்பி அனுப்புறான். ஃபேங் ஷீல்டு அனுப்பி அதை தடுக்கிறான். டே ஃபேங், நீ என் கையால சாக போறடா. ஃபேங் அவனுடைய 2 கையும் யூஸ் பண்ணி பவர் அனுப்புறான். இவன் எப்ப 7th லெவலுக்கு போனான்னு கூய் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஃபேங்கோடைய ஷீல்டு வந்து அவனை அடிச்சு அவன் போய் கீழே விழுந்துடுறான். வெள்ளதாடிக்காரன் ஏஞ்சறான். அந்த பொண்ணு ஓடி வந்து அவனை பாக்குது. டீச்சர், இதுக்கப்புறம் அவரால் போட்டி போட முடியாதுன்னு லிசா சொல்றா. அவனை கூட்டிட்டு போங்கன்னு வெள்ளதாடிக்காரன் சொல்றான். சன்யாக்ஷும் லிசாவும் அவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இருந்து ஹேன் எழுந்து கை தட்டுறாரு. உங்களோட கூய் ஃபேங்குக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹேன் சொல்றாரு. ஹேன் அதுக்குள்ளார சந்தோஷப்படாதரான்னு வெள்ளதாடிக்காரன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். எல்டர், போட்டி தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் ஏன் கம்முன்னு இருக்கீங்கன்னு ஃபேங் சொல்றான். அவுட் செக்ட் போட்டியோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூயை தோக்கடிச்சு ஃபேங் ஜெயிச்சிருக்கிறாருன்னு அவன் சொல்றான். அப்புறம் அவர் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி இருக்கிறாருன்னு அவன் சொல்றான். ஃபேங் ரொம்ப நல்லா சண்டை போட்டான்னு ஹேன் சொல்றாரு. யூ எப்படி சண்டை போட்டு இருக்கிறான்னு ஃபேங் கேட்கறான். அவளுடைய ஆப்போனன்ட் 4th லெவல்ல இருக்கிறான். யூவால அவனை தோக்கடிக்க முடியும் தான் நினைக்கிறேன்னு ஹேன் சொல்றாரு. வாங்க போய் பார்க்கலான்னு ஃபேங் சொல்லிட்டு அங்கிருந்து போறானுங்க. சீனை கட் பண்ணா யூ ஒருத்தனை சாட்டியால சுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு அவன் சொல்றான். யூ சாட்டியா ஈகிறா. அவன் போய் கீழே விழுந்துடுறான். நீங்க ஃபர்ஸ்டே உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு யூ சொல்றா. ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய வின்னர் யூ தான், அப்புறம் அவ அடுத்த போட்டிக்கு போறான்னு சொல்றானுங்க. ஃபேங் கூப்பிடுற சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கறா. அப்பா ஃபேங், நீங்க வந்துட்டீங்களான்னு ஓடி வரா. நீ ரொம்ப அருமையா சண்டை போட்டேன்னு ஃபேங் சொல்றான். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்த அந்த புக்கு தான் காரணம். அதால என்னுடைய சக்தியை அதிகரிச்சு நான் இன்னைக்கு இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன்னு யூ சொல்றா. உனக்கு ஹெல்ப் பண்ணதால நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆன் சொல்றாரு. அப்பான்னு யூ சொல்றா. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சீனை கட் பண்ண யூ உக்காந்துக்கிட்டு அவளுடைய கையில பவரை வர வச்சுட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹேன் வந்து ஃபேங்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஃபேங் அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவரை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான். கைத்தாண்ட புதுசா ஒரு பவர் வந்து இருக்க ஹேன் பார்த்துறாரு. அங்கிள், இந்த டிராகன் பாடியோடைய பவர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. நான் 7th லெவலோடைய பாதி ஸ்டேஜை கடந்துட்டேன்னு ஃபேங் சொல்றான். டிராகன் பாடியோட பவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போதைக்கு யூவையும் ஒன்னையும் அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆன் சொல்றாரு. ஆமா மாமா, நான் அந்த மலையில இருந்தப்ப எல்டர்சன் உங்களை எப்படி பார்த்துப்பாருன்னு நான் அவனுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டேன்னு ஃபேங் சொல்றான். எல்டர்சன்னுடைய ஃபேமிலி அவுட் செக்ட் ரிசோர்ஸால கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றும் பலவீனமானவர் இல்லை, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இருன்னு ஹேன் சொல்றாரு. ஓகேன்னு ஃபேங் சொல்றான். அப்போ ப்ளூ கலர்ல பவர் ஏதோ போது, யூ அதை செஞ்சுட்டாலன்னு ஃபேங் சொல்றான். கதவை திறந்துட்டு யூ அவளுடைய பவரை வர வச்சுட்டு நடந்து வரா. அப்பா ஃபேங், நான் அதை செஞ்சுட்டேன், வாழ்த்துக்கள் கியூ, இந்த பில்ஸ் உனக்கு ஏத்ததா இருக்குன்னு ஃபேங் கொடுக்கறான். ஃபேங், இது ரொம்ப விலை வாய்ந்ததுன்னு ஹேன் சொல்றாரு. அங்கிள், நான் ஏற்கனவே 7th லெவல்ல இருக்கிறேன், இதால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு ஃபேங் சொல்லிட்டு கொடுக்கறான். யூவும் வாங்கிக்கிறா. ஃபேங், உன்னுடைய அடுத்த எதிரியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஹேன் சொல்றாரு. யார் அதுன்னு ஃபேங் கேட்கறான். டுவான் புக்சிங்னு ஹேன் சொல்றாரு. 14 வயசுலயே அவன் 7th லெவல் எவனுகேட் ரிலீம் அடைஞ்சிட்டான். அவருடைய டீச்சர் ஷியூ, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இந்த அவுட் செக்ட்லேன்னு ஹேன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. 14 வயசு தான் ஆகுது அவனுக்குன்னு ஃபேங் கேட்கறான். அது மட்டும் இல்லாம அவன் மற்ற போட்டியாளர்கள் மாரி இல்ல. அவனுடைய மேஜிக் பவர் மூலியமா அவன் என்ன பண்றான்னு உனக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த இல்லூஷன்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம்னு ஹேன் சொல்றாரு. அவனை பத்தி சொன்னதுக்கு நன்றி, நான் இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபேங் அங்க இருந்து கிளம்பிடுறான். 2 பேரும் ஃபேங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ண அடுத்த நாள் பொழுது வெடிஞ்சிருது. ஃபேங்கும் டுவான் புக்சிங்கும் வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. அந்த 3 புலின்னு சொல்லிட்டு வந்து ஃபேங் கிட்ட அடி வாங்கிட்டு போனவனுங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் 4th பிரதர் பார்த்துப்பாருன்னு அவன் சொல்றான். அவன் கொஞ்சம் கோபமாயிடுறான். புக்சின் அவனை சுத்தி கருப்பு கலர்ல
பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஷீஷுவோடைய ஸ்டூடெண்ட்டா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போல இருக்குன்னு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறான். நம்ம இந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனோட கோல்டன் ஸ்பிரிட் பவரை எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புகிறான். அவன் மேலே பட்டுக்கிட்டே போகுது. அப்பயும் அவன் அங்கேயே நின்றுக்கிட்டு தான் இருக்கான். அது நீ தானே எங்கள் அண்ணனை அடித்தவன் அவன் சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இந்தமாரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.